திரு வைகோ அவர்களை பத்தி ரொம்ப அருமையா சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வியந்து பார்த்திருக்கீங்களா திரு வைகோ அவர்கள் கிட்ட? நிரப்பு இருக்கு. அவருடைய போராட்ட குணமும் போர் குணமும் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. காரணம், நான் ஒரு போராட்டையாக வந்த காரணத்தினால் அந்த தலைவனுடைய போராட்டங்களை நான் கவனித்திருக்கிறேன். அவர் வகுக்கின்ற வியூகங்கள் அற்புதமாக இருக்கும். அந்த போராட்டத்தின் குணங்களை அணிந்து நாங்களும் அதை நிறைவாகவே செய்திருக்கிறோம். எனவே ஒரு போராட்ட குணமும் போர் குணமும் உலக வரலாற்றை தன்னுடைய விரல் நுனியில் வைத்து அவர் பேசுகின்ற அந்த ஆற்றல் அது அவருக்கு மட்டுமே உண்டு. அவருடைய நினைவாற்றல் அதைவிட கூடுதலாக இருக்கிறது. ஆனால் நேற்று முன்தினம் அவர் திருவான்மியூர் பேசுகின்ற போது அந்த நினைவு பயிற்சி தெரிந்ததாக நான் உணர்கிறேன். நான் 5 முறை சிறைக்கு சென்றேன் என்று நான் சொன்னபோது அதை அவர், நீ எப்போ சிறைக்கு போன, தேதி வரையா சொல்லு அப்படின்னு இருக்கிறாரு. அவருடனே 2 முறை, ஒரு முறை புழல் சிறையிலும் ஒரு முறை கடலூர் சிலையிலும் அவருடன் தான் இருந்தேன். முல்லைப்பெரியாருக்காக டேம் 999 திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்று அந்த திரைப்பட சூழலை கொண்டு வந்து வெளியே போட்டு வீசுகின்ற போது அந்த திரையரங்கம் சூறையாடப்பட்டதில் நாங்கள் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டோம். கல்பாக்கம் அணு உலைக்காக போராடி நானும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களும் உள்ளிட்ட 123 பேர் வேலூர் சிலையில் அடைபட்ட போது தலைவர் வைகோ அவர்களும் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் வந்து எங்களை பார்த்தார்கள் என்பதெல்லாம் அவர் மறந்துவிட்டார். ஒருவேளை மறதி மட்டுமே அவருடைய மூலதனம் என்று கருதிவிடக்கூடாது. அவரை போன்று நினைவாற்றல் கொண்டவர்கள் யாரும் இல்லை. அந்த நினைவாற்றல் கொண்ட தலைவர் அதை கடந்து போக வேண்டும் என்று என்னை சிறுமைப்படுத்த நினைக்கிறார். ஆனால் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருக்கான ஆற்றல், அவருக்கான உயர்ந்தபட்ச அங்கீகாரம் என்பது நாடு வழங்கவில்லை என்பது நான் இப்பொழுதும் கவலையாகத்தான் பார்க்கிறேன்.